இந்த நாட்டில் இருக்க பணக்காரங்களோட பல்லு எல்லாமே வெள்ளை கலரில் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்த இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவா. என்ன நடக்குதுன்னு கிட்ட போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அந்த பையன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான நோய் வந்திருக்கும். யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்களோட பல்லு எல்லாமே வெள்ளை கலரில் மாறி இறந்து போயிடுவாங்க. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க டாப் 10 பணக்காரங்களும் இந்த நோய் வந்து இறந்து போயிருக்குவாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு ஒரு பழைய டிராயிங்கை ஏலத்துக்கு எடுக்க ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும். போகும்போது இந்த பொண்ணு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணக்காரங்க இறந்து போனது இந்த பொண்ணுக்கு தெரிய வரும். அதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏலம் எடுக்கிற இடத்துக்கும் வந்துடுவா. அங்க இருக்க டிராயிங்கோட விலை பார்த்தீங்கன்னா $5 மில்லியன் சொல்லியிருக்குவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே மாத்தி ரேட்டை சொல்லிக்கிட்டே இருக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு டைரக்டா $50 மில்லியன் சொல்லுவா. அதுக்கு மேல அங்க இருக்கவங்க யாருமே ரேட்டை ஏத்த மாட்டாங்க. அதனால அந்த டிராயிங் இந்த பொண்ணு கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த டிராயிங்கை வாங்கினதுனால இந்த இடத்துல ஒரு பார்ட்டி வச்சிருக்குவாங்க. அப்பதான் ஒரு பணக்காரரோட பல்லு வெள்ளை கலர் மாறுறது இந்த பொண்ணு பார்க்கும். அந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பாக்குவா. அந்த ஆளு பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம இறந்து போயிடுவாரு. அதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுவா. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. இந்த மர்மமான நோயை பத்தி இந்த உலகத்துல இருக்க எல்லா நியூஸ் சேனலையும் சொல்லிக்கிட்டே இருக்குவாங்க. யாருக்கிட்டலாம் அதிகத்துக்கு அளவான பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் முதல்ல இந்த நோய் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுவா. உடனே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி மேனேஜருக்கு கால் பண்ணுவா. அவங்க கம்பெனியோட ஸ்டாக் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க. அந்த ஆளும் அந்த ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அதுல பாத்தீங்கன்னா 5 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடியில பார்க்கவா. அவளோட பல்லு பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். எந்த சேஞ்சுமே ஆகியிருக்காது. அதே நேரம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஏகப்பட்ட போலீஸ் வந்திருக்குவாங்க. இந்த பொண்ணை தனிமைப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குவாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுவா. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவா. வீட்டுக்குள்ள போன இந்த பொண்ணு பேக் சைடு வழியால வெளியே போயிடுவா. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தனிமையில இருந்துரும்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு ஏரோப்ளேன் ரெடி பண்ண சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்க இருக்க ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்குவா. போற வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணக்காரங்க இறந்து போயிருக்குவாங்க. அங்க இருக்க மத்த பணக்காரங்களும் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சாகுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்குவாங்க. கடைசி இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து உடனே இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்மி வந்துருவாங்க. கீழே இருக்க மத்த பணக்காரங்க எல்லாரும் நல்லா மாட்டிக்குவாங்க.